அன்புக்குரியவர்களே, இனியவை 40 என்னும் தொடரில் இன்று நறுமண பலி இனியது என்னும் ஒரு வித்தியாசமான செய்தி. விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பலி இனியது, அது நறுமண பலி. அதன் தொடர்ச்சியாக நாம் திருப்பலி இனியது என்று நாம் சொல்லலாம். பல இடங்களில் விவிலியம் சொல்கிறது கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பலி இனிமையானது என்று சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லலாம். விடுதலை பயணம் 29:18 சொல்கிறது, இது ஆண்டவருக்கு எரிபலியாகும், இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். ஆகவே செம்மறி ஆட்டை பலியிட்டு நெருப்பிட்டு கொளுத்துவது அது ஒரு பலி. அந்த பலி ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க பலி என்று விவிலியம் சொல்வது. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் நாம் ஆண்டவருக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். நம் வாழ்வே ஒரு பலியாக மாற வேண்டும். எனவே கடவுளுக்கு நாம் பலி ஒப்பு கொடுப்பது இனிமையானது, அது நறுமணமிக்கது, அது வாழ்வை இனிமைப்படுத்துகிறது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், பிறருக்காக நாம் தியாகங்கள் செய்கின்ற பொழுது, இழக்க முன்வருகின்ற பொழுது, அது நம் வாழ்வுக்கு இனிமை சேர்க்கிறது. பலி இனிமையானது, நம் வாழ்வுக்கு இனிமை சேர்க்கிறது. ஆமென்.